இப்போ லைட் ஸ்வீப். இப்போ நான் வந்து சென்டர் கிளிக் பண்ணிடுறேன், அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டேன். லைட் ஸ்வீப் இங்கே வைக்கிறேன், அகைன் லைட் ஸ்வீப் இங்கே வைக்கிறேன். ஓகே, சிம்பிளாக இருக்கும், நான் நீட்டாக இருக்கும் இதெல்லாமே. லைட்டில் நிறையா இருக்குது. இதில் முக்கியமாக நிறைய பேர் 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறையா கேட்பாங்க. 3D எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு 3D லேயராக மாற்றிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷேட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த ஷேட்டர் எஃபெக்ட் நான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறேன். கண்ணாடி உடஞ்ச மாதிரி வரணும். அப்போ சயின்ஸ் தான் அதில். ஷேட்டர் உடையணுன்னா என்ன சயின்ஸ் அப்படின்னா, உடையிற எதை வச்சு உடைக்கிறீங்க. ஒரு கல் எடுத்து எறிகிறீங்கன்னா அந்த கல் எறிகிற ஃபோர்ஸு, அந்த பின்னாடி என்ன மெட்டீரியலு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வியூ வந்து ஒயர் ஃப்ரேம் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது, ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது, ஒயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ ரெண்டர் வந்து எல்லாமே ரெண்டர் பண்ணுறோம். இப்போ என்ன செங்கல் மாதிரி வேணுமா, இல்லை எந்த மாதிரி உடையணும், இந்த மாதிரி இருக்கா. இப்போ எக்கு முட்டை உடையிற மாதிரியா, இல்லை கிளாஸ் உடையிற மாதிரியா. இப்போ கிளாஸ் உடையிற மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா உடஞ்சி உழுவுது பாருங்கள். இங்கே உடஞ்சி உழுவுறப்ப அந்த ஃபோர்ஸு, அந்த டெப்த்து இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் இந்த சயின்ஸு, அதான் எங்கள் சயின்ஸுன்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்களுக்கு புரியும். இந்த ரிப்பிட்டேஷனு, டைரக்ஷனு, ஃபோர்ஸ் 1 அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு டெப்த்து, ரேடியஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து கல் விழுவுது அப்படிங்கிறத ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபோர்ஸ் 2லேயும் அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் இருக்குது இதில். இதெல்லாமே வந்து ஏன் வந்து ஃபஸ்ட்டு பசங்களை இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறோம், இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் லைனில் வரவங்கள கொஞ்சம் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறோன்னா இதான் ரீசன். ரெக்ரூட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா பிஇ கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுவாங்க அட்வான்ஸ் லெவல் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில். ஒரு சில ஃபீல்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதில் டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது. சரி, இப்போ நான் வந்து அந்த இமேஜை உடையிறது பார்க்கணும் அப்படின்னா மேலே அந்த வியூ மோடை வந்து 2 மாற்றுங்க. 2 மாற்றினீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் இமேஜு உடஞ்சி உழுவுது. இந்த உடஞ்சி உழுவுறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் 3D. இப்போ 3D லேயராக மாற்றிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பிரிக்கு, ஓகே, டைரக்ஷன், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொட்டேட் ஆப்ஷனில் இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸை வந்து ஒய் இதில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படின்னு சொல்லுங்க, அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து பிரேக் அப்படிங்கிறது நம்ம ஃபோட்டோ வச்சு தான் பிரேக் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பார்ட்டிகல்ஸுக்கு தான் வருவோம்.
நியூ சாலிட் ஒன்று கொடுத்துக்கோங்க. சாலிட் ஒன்று கொடுத்துட்டு இப்போ கலர் வந்து நான் கொஞ்சம் டார்க் கலரே எடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மீடியம் கூட எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்ட்டிகல்ஸ் இல்லை பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ பார்ட்டிகல் சிஸ்டம் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட்டிகல்ஸ். இப்போ இந்த மாதிரி வருது இல்லைங்களா? இப்போ இதுக்கு வந்து இதுலேயும் சயின்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பர்த் ரேட்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரம் பர்த் ரேட் சின்னதாக வந்தால் போதுமா இல்லை நிறையா வேணுமா அப்படிங்கிறது நான் கம்மியாக கொடுக்குறேன். பர்த் ரேட் கம்மியாக கொடுக்குறேன். இப்போ லீகசின்னு இருக்குது. இதில் கலர் இது ப்ரொடியூசர் இருக்குது. ப்ரொடியூசரில் இந்த சைடில் இந்த சென்டர் வந்து எங்கேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வரணும், அப்புறம் எப்படி வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் உடையணும், எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி உடையணும், ஒய் ஆக்சிஸில் எப்படி ப்ரொடியூசர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட்டிகல்ஸ். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பொசிஷன் நான் சென்டரை வைக்கிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸு வந்து எப்படி இருக்குது? இப்போ இதில் வந்து பார்ட்டிகல்ஸு இப்படி இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவ், ஃப்ராக்டல், ட்வில்லு, ட்விஸ்டி அப்படின்னு இருக்குது. வந்து ஃபிசிக்ஸ். ட்விஸ்டின்னா எப்படி வருது? ஓகே. எக்ஸ்ப்ளோடர்னா வெடிக்கிற மாதிரி வரும். வெலாசிட்டின்னு இருக்குது. வெலாசிட்டி. தென் கிராவிட்டி ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே போகும், மேலே வந்து சுற்றிட்டு இருக்காது. இதெல்லாமே வந்து இதுதான். பார்ட்டிகல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஸ்டார் மாதிரி வேணும்னா ஸ்டார் வச்சுக்கலாம். இது ஸ்டார். தென் ஷேடட் ஸ்ப்ரே. ஓகே. கியூப். இதில் உள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மேலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. பார்ட்டிகல்ஸ், இது ஒரு பார்ட்டிகல் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். அதில் நிறைய விதமான பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சிசி பார்ட்டிகல் லோட் இருக்குது. பார்ட்டிகல் சிஸ்டம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, ரைட். சயின்ஸ் கொஞ்சம் படிங்க. சயின்ஸ் படிச்சிங்கன்னா தான் விஎஃப்எக்ஸில் எப்பயும் புக்கு எடுத்து வச்சு நம்ம படிக்கலாம், தப்பில்லை. நீங்கள் சயின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் விஎஃப்எக்ஸ் நல்லா கற்றுக்க முடியும். அது இல்லாமல் இன்னும் அட்வான்ஸாக விஎஃப்எக்ஸ் போகணும் அப்படின்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான விஎஃப்எக்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் அது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேரிங் எப்படி கொடுத்துருக்கேன், வந்துட்டாரு. ஓகே. ஷேரிங் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்கேன், என்டையர் ஸ்க்ரீன். ஓகே, அப்போ தெரியும், வியூ தெரியும். இதில் முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான சாஃப்ட்வேர் இந்த ஹவுடினி அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இந்த ஃபில்ம் அண்ட் கேமிங்க்கும் ரெண்டுக்குமே இந்த விஎஃப்எக்ஸ் இதுக்கு வந்து இதுதான் ஹவுடினி தான். ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். இதில் பண்ண டெமோ ரீல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரீ டைமில். கொஞ்ச நேரம் போடுறேன்.
வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகிறது தான் இது. ஆக்சுவலாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுங்கிறது விஎஃப்எக்ஸ் சம்மந்தமானது தான். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடுத்த ஃபஸ்ட்டு மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கின மூவி ஒன்று பாருங்கள், ஹீகோ மேக்கிங், ஹியூகோ கார்பரேட் 3D. அதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரெடி பண்ணேன். ஹியூகோ